ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் வரி பணத்தை வீண் ஆடம்பரத்திற்காக விரயமாக்குவதுதான் திராவிட மாடலா அப்படின்ற ஒரு கேள்வியை நேற்று கேட்டு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு பகுதியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமது தந்தையின் பெயரில் அரங்கம் கட்டுவதற்காக மக்கள் வரி பணம் 525 கோடி வாரி இறைப்பது எவ்வகை நியாயமாகும்? அரசு பள்ளிக்கூடங்களில் சீரமைக்க போதிய நிதி இல்லை என்று மாணவர்களின் பெற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் கையேந்தியது போக தற்போது தனியார் பள்ளி நிர்வாகங்களிடமே கையேந்தும் அவல நிலைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டுள்ளது. அரசு பள்ளி தொகுப்பூதிய ஆசிரியர் பெருமக்களை பணி நிரந்தரம் செய்து ஊதியம் வழங்க பணமில்லை. அரசு மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க பணமில்லை. அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தற்காலிக செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய பணமில்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் பணப்பலன் வழங்க பணமில்லை. தூய்மை பணியாளர்கள், மின் வாரியம், குடிநீர் வாரியம், போக்குவரத்து, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை என்று அரசு ஊழியர்கள் பணி நிரந்தரமும் உரிய ஊதியமும் கேட்டு வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். அவர்களுக்கு கொடுக்க பணமில்லை. திமுக தேர்தல் வாக்குறுதியான அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பணமில்லை. பொங்கல் விழாவிற்கு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கூட வழங்குவதற்கு பணம் இல்லாத நெருக்கடியான சூழ்நிலையில் 525 கோடிகளை கொட்டி ஆடம்பர அரங்கம் அமைப்பது தேவைதான். யாரை மகிழ்விக்க இந்த கலையரங்கம்? சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் தொடர்பாக எந்த கோரிக்கை வைத்தாலும் நிதி நிலைமை பொறுத்து செய்யப்படும் என்று தட்டிக்கழிக்கும் திமுக அரசு கலைஞர் பேனா, கலைஞர் நூலகம், கலைஞர் அரங்கம் என்று தங்கள் கட்சியின் முன்னாள் தலைவரின் நினைவை போற்றவும் கார் பந்தயம் நடத்தவும் பல 100 கோடியை கொட்டுவதற்கு மட்டும் நிதி ஏது? யாருடைய நிதி? மக்களின் வரிப்பணத்தை வீண் ஆடம்பரத்துக்காக விரயமாக்குவதுதான் திராவிட மாடலா? இந்திய ஒன்றிய அரசு நிதி தரவில்லை என்று ஒப்பாரி வைக்கும் திமுக அரசிடம் இப்படி வீணாக விரயம் செய்ய மட்டும் நிதி இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் உண்டா? அறம் சார்ந்த நல்லாட்சியின் மாட்சியின்மையால் மக்கள் மனதில் நீங்காது நிலைபெற வேண்டுமே தவிர மக்கள் மறந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் வலிந்து திணிக்கப்படும் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி நிறுவப்படும் இது போன்ற வீண் விரய விளம்பர அடையாளங்கள் மண்ணிலும் நீண்ட காலம் நிலைக்காது, மக்கள் மனதிலும் ஒருபோதும் நிலைக்காது அப்படின்னு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பொதுவாக சொல்ல போனால் விளம்பர அரசியலை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான அரசியலை செய்யுங்க, மக்களுக்கான நல்ல அக்கறை செலுத்துங்க அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு தோணுது. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.